காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவி, அதேபோன்று மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் உள்ளிட்ட அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்வதற்காக ஓய்வு பெற்ற அரசு கல்லூரி முதல்வர் திரு சிவகுமார் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். துணைவேந்தர்கள் மாநாடு எதற்காக நடத்தப்படுவது? குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு பிறகாக இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்பாக முதலமைச்சர் தலைமையிலும் இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் ஆளுநர் நடத்தும் மாநாட்டில் பங்கேற்க வேண்டாம் என்ற முடிவை துணைவேந்தர்கள் எடுத்திருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? துணைவேந்தர்கள் ஆளுநர் அனுப்புகின்ற பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிந்துரைக்கப்பட்டாலும் அதை நியமிப்பது என்பது, அவர்களுக்கு சம்பளம் தருவது என்பது மாநில அரசாங்கம். ஒரு ஆணை வழங்கி உயர்கல்வித்துறை அவர்களை நியமிக்கும். அவர்கள் ஓய்வூதியம் பெறுவது கூட மாநில அரசினுடைய நிதியில் இருந்துதான். துணைவேந்தர்கள் இந்த மாநிலம் மட்டுமல்ல, எந்த மாநிலமாக இருந்தாலும் அந்த மாநிலத்தினுடைய கல்விக் கொள்கை சார்ந்துதான் இயங்க வேண்டும். அதற்காக உயர்கல்வி மன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அது அவ்வப்போது அதனுடைய பொறுப்பில் உள்ள உயர்கல்வி அமைச்சர் போன்றவர்கள் இணைந்து அந்த கூட்டத்தை நடத்துவார்கள். தமிழ்நாட்டில் ஆளுநர் ரவி வந்த பின்னால் நியமிக்கப்பட்ட, அதாவது ஆட்சிக்குழுவில் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களும் சில துணைவேந்தர்களும் எவ்வாறு மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த கொள்கைக்கு சார்பாக, ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைக்கு சார்பாக, ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைக்கு ஏதுவாக இயங்குகின்ற ஒரு அணியை இந்தியா முழுவதுமே எல்லா பல்கலைக்கழகங்களிலும் மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு ஆளுநர் மூலமாக செய்து கொண்டிருக்கின்றது. இதை நாம் வன்மையாக கண்டிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் இன்னும் அதை கடுமையாக எதிர்க்க வேண்டும். வேந்தர் நியமிப்பது என்பது, துணைவேந்தர் என்பது போக ஒரு குழுவையை நியமித்து எந்தவித அதிகாரமும் மாநிலத்துக்கு இல்லாத அளவிற்கு துணைவேந்தர் நியமனங்களை மாற்றுவதற்கு பல்கலைக்கழக நல்கை குழு பரிந்துரைத்துள்ளது. அதையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கின்றது. முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டிலும் ஆளுநருடைய கட்டுப்பாட்டிலும் இந்த பல்கலைக்கழகங்கள் வருமானால் எந்த அளவிற்கு மாநில கல்விக் கொள்கையோ, அந்தந்த தேசிய இனங்கள் சார்ந்த பண்பாடு சார்ந்த கல்வியோ, அந்தந்த தேசிய இனங்கள் சார்ந்த இலக்கியங்களோ, அந்தந்த தேசிய இனங்கள் சார்ந்த விழுமியங்களோ கற்பிக்கப்படாமல் பேசப்படாமல் போவதற்கான வாய்ப்பும் உள்ளது. மேலும் இந்த விஷயங்களை எதிர்த்து நாம் மாநில அரசிடம் கோரிக்கை வைத்து போராடும் போதெல்லாம் மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கவில்லை, நாங்கள் எவ்வாறு பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டும் என்றால் அங்கிருந்து பணம் வர வேண்டியிருக்கின்றது, மாநில பல்கலைக்கழக நிதி பற்றாக்குறை, வருமான வரித்துறை இடையூறு செய்து சென்னை பல்கலைக்கழகத்துடைய கணக்கை முடுக்கியதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எனவே இவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய ஆளுகைக்கு, பல்கலைக்கழகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய கரங்கள் இழுக்கப்படுவதை நாம் வன்மையாக எதிர்த்தாக வேண்டும். அதற்கு உரிய வகையில் தான் சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தராக நியமிக்கப்படுவது துணைவேந்தராக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற வகையில் தான் சட்ட முன்வடிவுகள் இருக்க வேண்டும். அதற்கேற்றபடிதான் ஆணைகள் வெளியிடப்பட வேண்டும். துணைவேந்தர் குழுவை நியமிப்பதில் மட்டும் நாம் மாற்றம் செய்து சான்சலராக யார் இருக்க வேண்டும் என்பதை மாற்றாமல் இருந்தால் இது பிரயோஜனப்படாது. எல்லாவற்றிற்கும் மேலாக இதில் எந்த விதமான கருத்தையும் மாணவர்களிடம் கேட்கப்படுவதில்லை, மாணவர் அமைப்புகளிடம் கேட்கப்படுவதில்லை. அது மிகவும் வருந்தத்தக்க விஷயம். மாநில அரசாங்கமோ ஒன்றிய அரசாங்கமோ மாணவர்களை பொருட்டாகவே மதிப்பதில்லை என்பதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். செனட், சிண்டிகேட் போன்ற இடங்களில் மாணவ பிரதிநிதிகள் கட்டாயமாக அமர்த்தப்பட வேண்டும். அதற்கும் நாம் சேர்த்து குரல் கொடுக்க வேண்டும். என்ன ஜனநாயக தன்மை என்பது அப்போதுதான் இருக்கும். கல்வி வியாபாரத்தையும் எதிர்க்க வேண்டும், கல்வியில் காவி மையத்தையும் எதிர்க்க வேண்டும். இரண்டையும் சேர்த்து எதிர்க்க வேண்டிய பொறுப்பு இங்கே உள்ள மாநில கட்சிகளுக்கும், இடதுசாரி கட்சி மாணவர் அமைப்புகளுக்கும், ஆசிரியர் சங்கங்களுக்கும் உள்ளது. அவற்றை முன்னெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் இருப்போம். துணைவேந்தர்கள் மாநாடு, அந்த மாநாட்டில் துணைவேந்தர்கள் பலர் அதனை புறக்கணித்திருக்கிறார்கள். அது சார்ந்த பார்வை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சிவகுமார்.